இந்த அரசியல் களத்தில் சீமான் சின்ன வேற பறி போயிருச்சு. கட்சிக்குள்ள நிறைய குழப்பம், உட்கட்சி குழப்பம். சீனியர் பூரா வெளியேறிட்டான். சின்னத்தை கூட தக்க வைக்க முடியாத பலவீனமான நிலைமையில் இருக்காரு சீமான். 5.5%. இதை தக்க வைப்பாரான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இதுதான் சீமானுக்கான அரசியல். அவர்கிட்ட உள்ள ஒரே ஒரு பலம் என்னன்னா தமிழ் தேசிய அரசியல். இதை திமுக பேச மாட்டான், அதிமுக பேச மாட்டான், பிஜேபி பேச மாட்டான். பிஜேபி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ அண்ணாமலைக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, 3வது இடத்துக்கு அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு 2ஆம் இடத்துக்கு பிஜேபியை கொண்டு வந்து நிறுத்தணும். இதுக்காக தான் மோடி இப்போ அண்ணாமலை டெல்லிக்கு போனோன்னையா தொலைச்சு அமித்ஷா, ஐயா நீயே வேட்பாளர் இல்லை, அப்போ உனக்கே நம்பிக்கை இல்லையா ஜெயிப்போம்னு, நீ களத்தில் இருந்தாயா பின்னாடி வீரர்கள் வருவான், போ அமித்ஷா விரட்டில் இப்போ கோயம்புத்தூர்ல நாமினேஷன் போட்டிருக்காரு. திருமாவளவன் கூட்டணி உடைப்பதில் என்ன யோசனை ஏன்னு கேட்டா, ஏன் பொது தொகுதி கொடுக்க மறுக்கிறீங்க? 2 சீட்டு ஒரு பொது தொகுதி கொடுக்க வேண்டியதானே? திருமாவளவனுடைய கட்சிக்கு தலைவர் திருமாவளவன் தானே, ஸ்டாலின் கிடையாது. அதிமுக கூட்டணிக்கு போயிருந்தீங்கன்னா திமுக வாக்கு வங்கி என்பது நடுநிலை வாக்காளர்கள் பூரா பொது எதிரியா மோடியை நினைக்கிறாங்க. மோடி வரக்கூடாது. தமிழ்நாட்டில் 5 கோடி பேர்ல 50 லட்சம் வாக்கு இருக்கு. 50 லட்சம் வாக்கு அப்படியே எங்க போயிடும்? வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் மும்முனை போட்டியாக இருந்தது, இப்போ 4 முனை போட்டியாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுக கூட்டணி ஒன்று, அதிமுக கூட்டணியில் தேமுதிகவும் பாமகவும் இன்று அறிவிப்பு வந்துடும். அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, 4வது சீமா சுயேட்சையாக சின்னம் இல்லாமல் களம் இறங்குகிறார். இதுதான் தமிழ்நாட்டில் அரசியல் களம். இந்த அரசியல் களத்தில் சீமான் 5.5%. இதை தக்க வைப்பாரான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இதுதான் சீமானுக்கான அரசியல். ஜெயிக்கலாம் முடியாது. சின்ன வேற பறி போயிருச்சு. கட்சிக்குள்ளே நிறைய குழப்பம், உட்கட்சி குழப்பம். சீனியர் பூரா வெளியேறிட்டான். சின்னத்தை கூட தக்க வைக்க முடியாத பலவீனமான நிலைமையில் இருக்கார் சீமான். அவர்கிட்ட உள்ள ஒரே ஒரு பலம் என்னென்னா தமிழ் தேசிய அரசியல். இதை திமுக பேச மாட்டான், அதிமுக பேச மாட்டான், பிஜேபி பேச மாட்டான். தமிழர்களுக்கான தமிழ் தேசிய அரசியல் இதுதான் அவருடைய பலம். பலவீனா அது பேசுவதற்கு 2009 தமிழ் தேசிய அரசியலை ஆரம்பித்த ஒருத்தர் கூட கிடையாது சீமானை தவிர. இது தான் சீமானை இதை விட பேசுவதற்கு வேறு ஒன்றும் இல்லை சீமான்கிட்ட. 2வது பிஜேபி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ அண்ணாமலைக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, 2ஆம் இடத்துக்கு வந்துடணும். 3வது இடத்துக்கு அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு 2ஆம் இடத்துக்கு பிஜேபியை கொண்டு வந்து நிறுத்தணும். இதுக்காக தான் மோடி வெள்ளம், புயல், வெள்ளச்சேரி எங்கேயுமே வரல. இப்போ என்ன பண்ணுறாரு, பல முறை தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம், சூறாவளி அடிக்கும்போது சுற்றுப்பயணம் பண்ணல, புயல் அடிக்கும்போது பண்ணலை, வெள்ளத்தில் மிதக்கும்போது பண்ணலை. கன்னியாகுமரி, திருநெல்வேலியெல்லாம் தாமிரபரணி ஊருக்குள்ளேயே வந்துருச்சு. அப்போல்லாம் மோடியும் வரல, நிர்மலா சீதாராமன் வரல, யாருமே வரல. ஆனால் இப்போ பிஜேபி 2ஆம் இடத்துக்கு கொண்டு வந்துடணும். பிஜேபிக்காக ஓபிஎஸ் அங்கே சேர்ந்துட்டார், சசிகலா, டிடிவி, இன்னும் பல கோடி தொண்டர்கள் உள்ள சரத்குமார் கட்சியை கழிச்சு அங்கே சேர்ந்துட்டார். ஏசி சண்முகம், பச்சைமுத்து எல்லாம் இடிக்கு பயந்துட்டு எல்லாம் பிஜேபி கூட்டணி. அதே போல் ஜான் பாண்டியன், இப்படி பல பேர் அது கூட்டணி. எல்லாம் 0.5%, 1/4%, 3/4, முழுசு ஒன்றும் கிடையாது. இப்படி ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி திமுகவுக்கு கார்னர் கொடுத்து 2ஆம் இடத்துக்கு வரணும். இதுதான், அது ஜெயிக்காது. வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு அங்கேயும் இல்லை. 20 சீட்டு அடிச்சிருவோம். யார் சொல்ல? அண்ணாமலை 40 அடிங்க, மக்கள் ஓட்டு போடணுமில்ல. அப்போது 20 சீட்டு அண்ணாமலையுடைய லட்சியம். ஆனால் அண்ணாமலை எங்கேயும் வேட்பாளராக இல்லை லிஸ்ட்டில். கோவையில் அறிவிச்சிருக்காங்களே. இது இப்போ அறிவிச்சிருக்காங்க. நான் சொல்லுது பழைய கதை.
ஏன்னா எங்கேயும் தேராதுன்னு முடிவு பண்ணி லிஸ்ட்டில் டெல்லிக்கு போனோன்னையும் தொலைச்சு அமித்ஷா ஐயா நீயே வேட்பாளர் இல்லை, அப்போ உனக்கே நம்பிக்கை இல்லையா ஜெயிப்போம்னு? நீ களத்தில் இருந்தாதாயே பின்னாடி வீரர்கள் வருவான், தளபதியே பின்னாடி போய் படுத்துட்டா எப்படியா போய் திமுகவை எதுக்கிறது? போ. அமித்ஷா விரட்டில் இப்போ கோயம்புத்தூரில் நாமினேஷன் போட்டிருக்காரு. இதுதான் பிஜேபியினுடைய கதை. சரி, எங்கேயாவது வெற்றி பெறுவீங்களான்னா எந்த தொகுதியும் சாத்தியக்கூறான தொகுதி இல்லை. திமுகவினுடைய வெற்றி 40 நமதே நாளை நமதேங்கிற திமுக சொல்வதற்கு காரணம் அது 400 ஓட்டில் இருக்கக்கூடிய 10% முஸ்லீம் வாக்கு. அப்படியே யாருக்கு போயிடும்? உதயசூரியனுக்கு போயிடும். 3% கிறித்துவர்கள் வாக்கு அப்படியே திமுக பொட்டிக்கு போயிடும். கம்யூனிஸ்டுகள் வாக்கு அப்படியே திமுக பொட்டிக்கு போயிடும். கொங்கு பேரவை ஈஸ்வர அப்படியே போயிடும். சிறுத்தை அங்கே அது ஏரியாவில் கூடிய சிறுத்தை பூரா சிறுத்தை தலைவர் திமுக அந்த பக்கம் போயிடும். அப்போது இதெல்லாம் வெற்றி பெறுகிற வாக்கு. அதிமுக பக்கம் அதிமுகவுடைய வாக்கு வங்கி தவிர நீங்கள் இப்போ தமிழ்நாடு முழுக்க பரவலாக பாமகவும் இல்லை, தேமுதிகவும் இல்லை. அப்போது திமுக வாக்கு வங்கி என்பது நடுநிலை வாக்காளர்கள் பூரா பொது எதிரியாக மோடியை நினைக்கிறாங்க. மோடி வரக்கூடாது, திமுக ஊழல் தான், திமுக மேலே அதிருப்தி தான், திமுக மேலே விமர்சனம் தான், முஸ்லீம்களுக்கு விமர்சனம் தான். தமிழ்நாட்டில் 7% முதல் 10% கிறித்துவர்கள் முஸ்லீம் வாக்கு இருக்குது. 5 கோடி பேரில் 50 லட்சம் வாக்கு இருக்குது. முஸ்லீம்கள் கிறித்துவர்கள் வாக்கு 50 லட்சம் வாக்கு இருக்குது. 50 லட்சம் வாக்கு அப்படியே எங்கே போயிடும்? திமுகவுக்கு போயிடும், திமுக போட்டிக்கு போயிடும். 10 மணிக்கு போட்டியை ஓப்பன் பண்ணால் 11 மணிக்கு எல்லாம் உதயசூரன் போட்டு போயிடுவாங்க. இதுதான் எடப்பாடிக்கு பெரிய வருத்தம். இனியா முஸ்லீம் பூரா நம்மகிட்ட இருந்தாங்க, எல்லாமே திமுக பக்கம் போயிட்டாங்க. ஏன்னா பிஜேபி உள்ளே வந்தது, முஸ்லீம் பூரா வெளியேறிட்டாங்க. பிஜேபி கூட்டணி என்றைக்கு எடப்பாடி வச்சாரோ அன்னையோடு எடப்பாடி கட்சி எங்கே போயிடுச்சு? மன்னாரப்பேட்டைக்கு போயிடுச்சு. அப்போது திமுகவை பொறுத்தவரை திமுகவினுடைய வெற்றி வாக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிறுபான்மை, முஸ்லீம், கிறித்துவர், தலித், கம்யூனிஸ்டுகள், வைகோபாலசாமி, கொங்கு பேரவை, இப்படி ஒரு 10 கூட்டணி இருக்குது. 10 கூட்டணியில் 2%, 3% ஆவரேஜ் போட்டால் ஒரு 20% திமுகவுக்கு வந்துடும். இந்த 20% தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கி பூரா திமுக பக்கம் போயிடுச்சு. இப்போ அதிமுக பக்கம் இந்த 20% வாக்கு வங்கி இப்போ தேமுதிக, பாமக எல்லாம் அரை 1% 1% தான். கூட்டணிங்கிற கட்சி இப்போ இருக்கும். அதிமுக கூட்டணியில் 2-3 கொடி பறக்கும். எஸ்டிபிஐ இருக்குது. எஸ்டிபிஐ சொன்னால் எந்த முஸ்லீம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா முஸ்லீம் அமைப்புகள் சொல்லுவதை எந்த முஸ்லீம் மக்களும் கேட்குறதில்ல. எல்லா சந்தர்ப்பவாத அமைப்புகள், முஸ்லீம் அமைப்புகள் பூரா. ஏன்னா முஸ்லீம் அமைப்புகள் பூரா பொது எதிரி மோடி தான். ஆனால் ஒன்றா சேர்றதில்லை. திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விசிக 3 தொகுதிகள் கேட்குறாங்க. அதாவது எப்படி கேட்குறாங்கன்னா 2 தனி தொகுதிகள், ஒரு பொது தொகுதி அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு 2 தனி தொகுதி தான் கொடுக்குறாங்க. ஏன் அவங்களுக்கு ஒரு பொது தொகுதி, ஒரு தனி தொகுதி கொடுத்துருக்கலாம்ல? இல்லை, அதுக்குள்ளே ஒரு பெரிய அரசியல் இருக்குது. என்ன அரசியல்னா, மார்ட்டின் 4000 கோடி ரூபாய் வருடம் வரி கட்டுகிற மார்ட்டின், கல்லால் ஆற்றி மார்ட்டின், அவர் மீது பல புகார் இருக்குது. இந்த மார்ட்டின் இப்போது ஆன்லைன் சூதாட்டத்தினுடைய தந்தை மார்ட்டின் தான். அப்போது மார்ட்டினுடைய மருமகன் தான் அர்ஜுன் ரெட்டி என்ற ஆதவ் அர்ஜுன். இவர் சபரீசனுடைய நெருங்கிய நண்பர். சபரீசனும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி 2 பேரும் காப்பி சாப்பிட்றதுக்கு 2 பேர் லண்டன் தான் போய் காப்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு லண்டனில் நிறைய முதலீடுகள் வைத்திருக்கிற நண்பர்கள். நீங்கள்
ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக அரசியல் ஆசை வருது. தன்னுடைய நண்பன்கிட்ட சொல்கிறாரு. நண்பன் என்ன நினைக்கிறாரு, சபரீஷன் இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லிக்கு போனார்னா மோடியவே சோப்பில் போட்டுக்குவார். ஏன்னா அவன் மாமனார் 4000 கோடி ரூபாய் வரி கட்டுறாரு, 40,000 கோடி ஏமாத்துறாரு, 4 லட்சம் கோடிக்கு வியாபாரம் பண்ணுறாரு. அப்போது இவர் டெல்லியில் ஒட்டுமொத்தமாக டெல்லி லாபியை தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்துடுவார். அதனால் இவரை நமக்கு அடிமையாகவே வச்சுருக்கணும். அதுதான் அவருடைய அரசியல். 2 பேருக்கு பிணக்கு. நான் போய் ஒரு கட்சியில் எம்பி ஆகிறேன்னு கிளம்பி வர்றாரு. எங்கே? விடுதலை சிறுத்தைக்கு. விடுதலை சிறுத்தையில் சேர்ந்த பிறகு 3 சீட்டு கேட்டு உங்களை நான் எம்பி ஆக்கிறேன், 3 இல்லை 2வது கேட்டு அதில் ஒரு பொது தொகுதியை கேட்டு நான் எப்படியாவது உங்களை எம்பி ஆக்கிறேன்னு வாக்குறுதி கொடுக்குறாரு நம்ம அண்ணன் திருமா. ஆனால் ரவிக்குமார் திமுகவில் போயோ எனக்கு என்ன எப்படியாவது ஏன்னா அவர் திருமாவை நம்புவதை விட கருணாநிதி தான் அதிகமாக நம்புவார். ரவிக்குமார் கருணாநிதியை கனிமொழி தான் அதிகமாக நம்புவார். அவருக்கு பொதுச் செயலாளராக இருக்காரே தவிர அவர் திமுகவினுடைய விசுவாசி. அப்போது நேராக கனிமொழிகிட்ட சொல்லி ஸ்டாலின்கிட்ட சொல்லி தயவுசெய்து கொடுத்துடாதீங்க, அர்ஜுன் ரெட்டிக்கு கொடுத்துடாதீங்க, எனக்கு நான் எப்படி மறுபடியும் எம்பியாக போனான்னா ருசி கண்ட பூனை ஆகி போச்சு. இப்போ டையெல்லாம் அடித்து அவர் இளமை ஆகிட்டார். அப்போது திமுக தான் அர்ஜுன் ரெட்டியை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிவிடக்கூடாது என்பதில் முழு கவனம் செலுத்தி ஒரு பொது தொகுதியே கொடுக்க முடியாதியா. எனக்கு கேட்டால் திருமாவளவன் அந்த கூட்டணியை உடைச்சிருக்கணும். கூட்டணியை உடைச்சி நீங்கள் தமிழ்நாட்டில் கூட்டணி ஒரு மிகப்பெரிய நீங்கள் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தார்னா கண்டிப்பாக திமுக கூட்டணி பலவீனமாக போயிருக்கும். அதை செய்ய பல வரலாற்று தவறுகளை செஞ்சுருக்காரு திருமாவளவன். ஈழ பிரச்சனையில் உண்ணாவிரதம் இருந்த பொழுது நீங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கார். அப்படி உண்ணாவிரதம் இருக்கும்போது கூட வைகோபாலசாமியும் ராமதாஸும் வீரமணி உட்கார்ந்துருந்தால் தமிழ்நாட்டுடைய நிலைமையே வேறு. ஆனால் திமுகவுக்காக அதை தியாகம் செய்தார். அதான் வரலாற்று தப்பாக சொல்கிறேன். திமுகவினுடைய தவறுகளை பூரா தூக்கி சுமந்து தன்னுடைய வாழ்நாளே முடிஞ்சு போச்சு. எனக்கு அது பெரிய வருத்தம் தான். இந்த கூட்டணியை உடைச்சிருக்கணும். நான் நேராக அவரை பார்த்து சொல்ல முடியல. நான் நமது செய்தி சேனல் வழியாக சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் ஏன் பொது தொகுதி கொடுக்க மறுக்கிறீங்க? 2 சீட்டை ஒரு பொது தொகுதி கொடுக்க வேண்டியதானே? திருமாவளவனுடைய கட்சிக்கு தலைவர் திருமாவளவன் தானே, ஸ்டாலின் கிடையாது. அப்போது ஜெயலலிதா இருக்கும்போது இதே போல் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு யார் வேட்பாளராக நிற்கணும்னு சொல்லி ஜெயலலிதா முடிவு பண்ணும். சுப்பராயன் இப்போ திருப்பூர் எம்பியாக இருக்கிற சுப்பராயன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது கருணாநிதிக்கு நெருக்கமாக இருக்கார் என்பதற்காக சுப்பராயனுக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம்னு சொன்னது ஜெயலலிதா. அதெல்லாம் பழைய வரலாறு. அதே போன்று இப்போ என்ன நடக்குது? திருமாவளவன் எதை நினைக்கிறாரோ தன்னுடைய சொந்த கட்சியில் செய்ய முடியாத நிலைமைக்கு திமுக அவரை தள்ளி விடுகிறதுன்னு சொன்னால் இந்த கூட்டணி உடைப்பதில் என்ன யோசனை? கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிதம்பரத்தில் ஜெயிக்க போகிறீங்க, விழுப்புரத்தில் ஜெயிக்க போகிறீங்க, பொது தொகுதியும் ஜெயிக்க போகும். இது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதையும் திமுகவுக்காக பொறுத்து கொண்டார். இதுதான் இப்போ திமுக விடுதலை சிறுத்தைகளை திமுக செய்கிற தவறுகளை பூரா தூக்கி சுமக்குகிற வேலையை சிறுத்தை பண்ணுறாங்க. குடிக்கிற தண்ணியில் அந்த 21ஆம் நூற்றாண்டில் மலத்தை கலந்து ஒரு வாரமாக 10 நாளாக அந்த மலம் தளர்ந்த தண்ணீரை குடிச்சிட்டு இருக்க அந்த தலித் மக்கள்லாம் யாருக்கு அரசியல் வேணும்? இங்கே அரசியல் இருக்கா? ஜனநாயகம் இருக்கா? எதுவுமே இல்லை. காவல்துறை இல்லை, சட்டமன்றம் இல்லை, நாடாளுமன்றம் இல்லை, கலெக்டரில், எஸ்பி இல்லை, தாசில் எவனுமே இல்லை. அப்போ எதுக்கே ஜனநாயகம்? இதுதான் திருமாவளவன் மீது உள்ள எனக்கு கோபம். கூட்டணி உடைச்சிருந்தா தான் திமுக பயந்துருக்கும். கூட்டணியை நீங்கள் ஒரு சீட்டுக்காக உடைக்கிறதான்னு சொல்கிறாரு. இல்லை, திமுக விசுவாசமாக இல்லை சார். அடுத்த திமுக அவங்களுடைய கூட்டணி எல்லாத்தையும் தக்க வச்சுக்கிட்டாங்க. அதிமுக அப்படி அவங்க கூட்டணியை தக்க வச்சுக்காததுக்கான காரணம் என்ன சார்? ஒரே காரணம், பிஜேபி அதிமுக கூட்டணிக்குள் வந்ததனுடைய விளைவு. இந்த கூட்டணி பூரா திமுகவில் தான், அதிமுகவில் தான் இருந்தது. ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுது மோடி எதிர்ப்பு அரசியல் தான் நாடாளுமன்ற தேர்தல். மோடியா இந்த லேடியா, இதுதான் ஜெயலலிதாவுக்கு 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்தது.
ஜெயலலிதா மறைவு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு என்ன நடந்தது? நீங்கள் அதிமுக பிளவு, மறைவு, பிளவு. அப்போது அடுத்து நேராக போய் சரண்டான இடம் யாரை இந்த மாதிரி உயிரோடு கூட ஏற்றுட்டு இருந்ததோ பிஜேபியை, எடப்பாடி போய் ஓபிஎஸ் 2 பேரும் போய் பிஜேபி சரண்டர் ஆகிட்டாங்க. சரண்டர் ஆன பிறகு மக்கள் பூரா என்ன பண்ணிட்டான்? கிளம்பி திமுக கூட்டணிக்கு போயிட்டான். நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி. அதுக்கு பிறகு அதிமுகவுடைய ரோலை திமுக எடுத்துருச்சு. சனாதன எதிர்ப்பு 38 சீட்டு கிடைக்குது. அதுக்கு முந்தி ஒரு சீட்டு கூட கிடைக்காது திமுக. அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை சனாதன எதிர்ப்புங்கிறது பிரதான கொள்கை. சனாதனத்தை எங்கே எதிர்ப்பீங்களோ அந்த பக்கம் பூரா இந்த கூட்டணி பூரா போயிடும். உதாரணத்துக்கு திருமாவளவன் சொல்லுவார், எனக்கு பாஜக பாமக எங்கே இல்லையோ அங்கே தான் நான் இருப்பேன். கம்யூனிஸ்டுகள் பாஜக பக்கம் நான் போகவே மாட்டோம் ஐயா. இந்தியா பொறுக்க எங்களுக்கு பாஜக எதிர்ப்பு தான் அரசியல். கம்யூனிஸ்டுகள் அதே பாலிசி. முஸ்லீம்கள் கிறித்துவர்கள் ஐயோ பாஜக இந்தியாவில் எங்களை என்ஆர்சி சிஐஏ கொண்டு வந்து எங்களை முகாமுக்குள் அடைக்க திட்டமிடுகிறது முஸ்லீம் பூரா. அப்போ அவர்களும் திமுக கூட்டணி. இதுதான் அதிமுகவை பலவீனப்படுத்தியது. அதிமுகவை நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் தோற்கடித்தது, நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடித்தது. இப்போது அனாதை ஆனந்தனாக எடப்பாடி வருவதற்கு காரணம் சிறுபான்மை வாக்கு வங்கியே இல்லை. அப்போ எடப்பாடி பார்த்தாரு, நம்முடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமிச்சு போகும், மறைஞ்சே போயிடும். பிஜேபியோடு நம்ம பயணம் செய்தால் அதிமுக அரசியல் அவ்வளோதான். அப்போது பிஜேபியிலிருந்து வெளியேறுவது தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம். இதை தெளிவாக புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு முறித்து கொண்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்த பிறகு தான் அவரை மற்ற மக்கள் திரும்பி பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள்.